மெத்தடை பிடிச்சி போயிட்டுருப்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். நான் ஜாதகம் பார்க்குறதுல ராசி சக்கரத்தை தாண்டி போகவே மாட்டேன். கோட்டை தாண்டி நானும் போக மாட்டேன், நீயும் வரக்கூடாது. என்னை வந்து அஷ்டவர்க்கத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், என்ன ஷட்வர்க்க பலத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அங்கே ஒரு எங்கே வர, நீ எங்கே வேணாலும் போ, நான் இங்கனக்குள்ளேயே தான் ரவுண்ட் அடிப்பேன், சங்கு சக்கரம் மாதிரி அங்கனையே தான் சுற்றிக்கிருப்பேன் மாதிரி அப்படியே வந்து சுற்றுவோம். அடுத்தது வந்து ஐயா ஒரு விஷயம் தெளிவாக சொன்னாங்க. அதாவது இன்றைக்கி என்ன ராசின்னு பாருங்கள். இன்றைக்கி என்ன ராசின்னு பார்த்தீங்களா? எல்லார் கையிலையும் சாப்பிட்டு இருந்தது. அவர் சொன்னதும் பார்த்துருக்கணும். பார்த்தீங்களா? மேஷ ராசி. அவர் வந்து விருச்சகத்தை எடுத்துக்காட்டாக வச்சு செவ்வாய் அப்படின்னாரு. அதில் பாருங்கள் பிரசன்னம் எப்படி பேசுன்னு. ஆக்சுவலாகவே செவ்வாய் தான், ஆனால் விருச்சகத்தை சொல்லுது. சரியா? அப்போ பிரசன்னத்துக்கு என்ன வலுன்னு பாருங்கள். அவர் சொன்னதுமே நான் எடுத்து பார்த்தேன். இன்றைக்கி என்ன நட்சத்திரம் ராசின்னு பார்க்கல, மேஷ ராசி வந்தது. அதான் பிரசன்னத்தோட வலு அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க. அதாவது வடக்கையும் கிழக்கையும் தண்ணி ஏன் போகணும் அப்படின்னா தெற்கையும் மேற்கும் உயர்வாக இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட் சொன்னாங்க இல்லைங்களா, உயர்வாக இருக்குன்னு. இது வந்து பாடலில் இருக்குது சார். இது நமக்கு படித்தா புரியாது சார். ஆனால் இப்படி இவங்கெல்லாம் வந்து படிச்சுட்டு சொன்னாங்கன்னா நமக்கு புரியும். அறுக்கணும் சோமன் தானும் அழகுடன் மிகவே தாழ்ந்து திருக்கிளர் மேற்கும் தெற்கும் தெரிந்துயர் பூமி மேலாம் வருத்தமில் வாழ்வு வாழ்வருங்கிறான் வாஸ்து புத்தகத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? தெற்கு மேற்கு தூக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவை பாருங்கள், வடக்கையும் கிழக்கையும் தூக்கிட்டு நிற்கும், இமயமலை இருக்கும், ரைட்டா? இங்கே கன்னிமூலையே இருக்காது, கூமாட்சியமாக இருக்கும் எங்கள் கன்னியாகுமரியில். அது ஆனால் பேர் தான் கன்னியாகுமரின்னு வச்சுருக்கேன். நம்ம ஊரில் பேர் வைக்கிறதுல கில்லாடி. வெள்ளைச்சாமின்னு வைப்பேன், கண்ணங்கரையில்னு இருப்பேன். கருப்பு சாமின்னு வச்சுருப்பேன், ஜேப்பாக இருப்பேன். ஆரைக்கு சாமின்னு வேறு வச்சா ஆஸ்பத்திரிக்கே நடப்பேன். அது மாதிரி நமக்கு இந்தியாவோட டிசைனே அப்படி. அந்த பக்கம் வந்து சிக்கலாக இருக்கிறனால, அதாவது சனி மூலை தூக்கிட்டு நிற்கிறனால அவங்க மேலே வந்து ஸ்டேபிளாக நிற்கவும் தெரியாது. யார் இந்த நார்த் இந்தியாவில் இருக்குது. அதே இது சவுத் இந்தியாவிலேருந்து போனால் நம்மளை விடவும் மாட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படித்தான் ஓடுது. அப்போ இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னதுங்கிறது. அதே மாதிரி பிரசன்ன லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் நின்றுச்சுன்னா அந்த இடத்துல பெணம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க. இப்போ ஜனன ஜாதகத்தில் ஒரு லக்னத்துக்கு 4ல் சனி செவ்வாய் நிற்கிது, என்ன சார் சொல்கிறது அப்படின்னா, 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் நின்றுச்சுன்னா நிச்சயமாக அந்த ஜாதகன் தான் பிறந்த இடத்த விட்டு இடம் மாறி தான் செட்டில் ஆகிருக்கணும். மாற்று கருத்தே கிடையாது. இடம் மாறணும். இடம் மாறலைன்னா இல்லை நான் அதே வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா சிம்பிளாக ஜாதகம் தப்புன்ட்டு போயிட வேண்டியதான். நான் சொன்னது என்றைக்கும் தப்பு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜாதகம் தப்புன்னு சொல்லிடுறதா அப்படின்னா நிஜமா சார். 4ல் சனி செவ்வாய் இருந்தால் இடமாறுதல் வர்றதுக்கான வாய்ப்பு பெரும்பான்மையாக உண்டு. அப்போ அவங்க ஐயா தான் சொன்னாங்க, மந்தன் செய் இருவர் கூடி இருந்திட அதுவந்தீது அந்தது இடமுமாக அது அறுதியாய் தீம்புண்டாகும் உந்தவர் 4-3 ஓரெட்டு 10 நோக்கில் அந்தமாய் நினைப்பர் கண்டாய் 6 மாதந்தண்ணில். எது மணிகண்ட கேரள ஜோதிடம் சொன்னாங்க இல்லையா, அந்த பாடல் அப்படித்தான் சொல்லுது. 6-12 மாதத்தில் சனி செவ்வாய் சேர்ந்துருக்க ஒரு ஜாதகன் பிறந்தான்னா அந்த ஜாதகத்துக்கு 12 மாதத்தில் ரிசல்ட் வந்துடும். எது கடுமையான பலன்கள் நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. கண்டங்கள் 4-8 கருதிய சனிசெய நிற்கில் தெண்டங்கள் மிக உண்டாகும் திரவிய நாசமாகும் கொண்டதோர் மனைவி வேறாங் குறித்திடுஞ்செட்டு நஷ்டம் பண்டுள்ள நகரம் விட்டு பரதேசம் போவார் தானே. எப்படி சனி செவ்வாய் சேர்க்கைக்கு. அப்போது இது இப்போ ரொம்ப பாசிட்டிவாக சொல்லிட்டான் இல்லைங்களா, ரொம்ப சிரமப்படுவாங்கிற பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நூதனம் இலங்கினாலில் நுடங்கிய சனிசை கூடில் மாதன ஞானம் வித்தை வருபராக்கிரமம் உள்ளோம். அதாவது 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்துருந்துச்சுன்னா மாதனம் மிகப்பெரிய தனம் பெற்றவனாகவும் வித்தை கற்றவனாகவும் பராக்கிரமசாலியாகவும் வருவான்றான். இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கு இல்லையா 4ஆம் இடத்துல, அதில் சனி ஆட்சியாக இருக்குது செவ்வாய் ஆட்சியாக இருக்குன்னா அந்த இடம் யோகமாக வேலை செஞ்சிடும். 2ல் ஏதோ ஒன்று ஆட்சியாக இருந்தால் சரி. அந்த சனி செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சமாயிட்டா அப்பையும் யோகமாக வேலை செய்யும். சரி, அந்த தசாபுத்தியே வரலைன்னா அதனால் எந்த பாதகமும் வந்துட போகிறதில்ல சனி செவ்வாய் சேர்க்கையை பொறுத்து. ஆனால் நம்மால் என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்தது அப்படி பார்த்ததுமே சனி செவ்வாய் சேர்க்கை ஆச்சா அண்ணன் தம்பி ஒத்து போக மாட்டேன், பங்காளிகளோட ஒத்து போகாது, தொழில் சரி இருக்காது, கவர்மெண்ட் சைட்லேருந்து உனக்கு எந்த சப்போர்ட் இருக்காது, ஒழுங்காக படிக்க மாட்டேன், படபடன்னு நம்ம பலன் சொல்லுவோம் இல்லையா. ஆனால் அதை அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த சனி செவ்வாய் சேர்க்கையை வந்து அந்த அளவுக்கு நேரோவாக, அதாவது ஒரே மாதிரியாக, அதாவது ஜோசியம் சொல்கிறதுங்கிறது வந்து டார்கெட்டடாக சொல்லணும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு கேள்வி கேட்டு வர்றாங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் கரெக்டாக போய் நிற்கணுமே தவிர மொத்தமாக டிராக்டரில் மண்ணள்ளிட்டு வந்து கொட்டின மாதிரி கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி